அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, உங்களுக்கு இது ஒரு அளவுக்கு புரிந்திருக்கும் என்று சொன்னால், நல்ல மெத்தடு, இதனால எனக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா இந்த போன் நம்பர்ல கூப்பிட்டு ஒன்று எனக்கு சொல்லுங்க. என்ன திருத்தம் வேணுமா, அல்ல இன்னொரு தடவை சொல்லி தரணுமா அப்படிங்கிறத சொன்னா இன்ஷா அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான திருத்தங்களை முயற்சி பண்ணலாம். அதனால நீங்க விளங்கும், விளங்குச்சு, விளங்கல, புரிஞ்சுது, புரியல அப்படி இருக்கக்கூடாது. சரியா புரியணும். சரியா புரியுற வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இடத்துக்கு போமா. சா சி சு, சா சி சு, சொன் சின் சுன், சா சி சு. ஏற்கனவே நாம் படிச்ச எழுத்து சா, அது பிளைனா சொல்லக்கூடிய சா சி சு, சன் சின் சு. இது கொஞ்சம் நம்முடைய உதட்ட கொஞ்சம் குறுகலா வச்சு சா சா, நான் சொல்றது புரியுதுங்களா? சா சி சு, சா சி சு, சொன் சின் சுன், சா சி சு. அவ்வளவுதான். கொஞ்சம் உதட்ட கொஞ்சம் குறுகலா வச்சு சொன்னா அந்த எழுத்து வந்துடும். சா சா அப்படி வந்துடும். சா சி சு, சொன் சின் சுன், சா சி சு. ஒரு ஒரு சாம்பிள் தர்றேன், அதை எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். அசர், அசர் தொழுகைன்னு சொல்றோமா இல்லையா, அதான் அசர், அசர், அசர் தொழுகை அப்படின்னு நம்ம சாயங்கால தொழுகிற தொழுகைக்கு சொல்றோம் அசர். சோமா, சோமா, சாமான் சொல்லக்கூடாது, சோமா. சௌமுன், சௌமுன் நோன்பு, நோன்பை பத்தி சொல்றது. இதுக்கெல்லாம் அது அர்த்தம். சோமா, சௌம் இதெல்லாம் நோன்பை பத்தி உண்டாடு நோன்புன்னு அர்த்தம். அசர்ன்னு சொன்னா அசர் தொழுகை, புரியுதுங்களா? அப்ப இது அசர், சோமா, சௌமுன் இப்படித்தான் சொல்லணுமே தவிர சாதாரண கொஞ்சம் முயற்சி பண்ணா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கிடைக்கும். இது இன்னத்த பாடம் ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோட படிக்கணுங்கக்கூடிய அந்த ஆர்வத்தோட இன்ஷா அல்லாஹ் நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.